ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரூபா செலவில் குச்சி மாதிரி இருக்கிற செடியை கூட இந்த மாதிரி புதுசாக துளிர் எடுக்க வைக்கலாம். அதுக்கு எந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 5 நாள்லேருந்து 6 நாளுக்குள்ளே இந்த மாதிரி ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? அது ஆல்ரெடி சேனலில் வீடியோ இருக்குது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருப்போம். இப்போ அதோட ரிசல்ட்டு ப்ளஸ் அதோட கண்டினியூட்டி தான். ஓகேங்களா? எல்லா செடியிலையுமே நல்லாவே க்ரோத் வந்திருக்கும். இப்போ ஏன் நம்ம இந்த ரிசல்ட் வீடியோ போடுறோம்னா, கமெண்ட்ஸில் அந்த லிக்விட் கொடுக்கறதோட நிப்பாட்டியிருந்தோம். அதோட ரிசல்ட் காட்டல. அதுவுமே நம்ம சொல்லியிருந்தோம் டைம், இதுலேருந்து 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த கமெண்ட் வந்துச்சுங்களா, அதனால தான் அந்த ரிசல்ட் வீடியோ போட்டுடலாம். அந்த 7 நாளைக்கு அப்புறமே அதே லிக்விடே நம்ம கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு மழை பெஞ்சிருச்சு. அதனால் அந்த லிக்விட் இப்போதைக்கு கொடுக்க முடியாது. சரி, இப்போ அதுக்கு ஆல்ட்ரேஷனாக நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா கம்பல்சரி க்ரோத் வர ஆரம்பிச்சிது. அதை அப்படியே விட்டோன்னா திடீர்னு வெயில் அடிக்குதுன்னு பார்த்து அந்த துளிர் காய ஆரம்பிச்சிடும். அதனால் அதுக்கு அடிஷ்னலாக என்ன உரம் யூஸ் பண்ணிடலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி க்ரோத் எடுக்க வச்சாச்சு. இந்த செடி எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்றதும் அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்போம். சுத்தமாக ஒரு இலை கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இலை இருந்த எல்லா இடத்துலையுமே புது துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே விட்டுட்டோம், இதுக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்கலன்னா கண்டிப்பாக இது வெயில் சடனாக அடிக்க பார்த்து கண்டிப்பாக இது அப்படியே கருகி நிற்க ஆரம்பிச்சிடும். இது பாட்டில் மட்டும்தான் இல்லை, கிரவுண்ட் லெவலில் வச்ச செடிக்குமே நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்கு. அதனால் 5லேருந்து 6 நாள் வரைக்கும் ஆயிடுச்சு. இது 4ஆவது நாள் எடுத்த வீடியோ. அப்போவே அந்த க்ரோத் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு, அதாவது அந்த பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்க போகிற உரத்துக்கு முன்னாடி எடுக்கிற வீடியோ. அந்த வீடியோக்கும் இந்த வீடியோவும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இப்பயும் சின்ன சின்ன பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் காட்டினதோடைய இந்த எடுத்துக்கிற துளிரோட வளர்ச்சி உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதில் மட்டும் இல்லை, மற்ற செடியிலையுமே நல்லாவே தெரியும். இது ஒரு 7ஆவது நாள் க்ரோத். இந்த க்ரோத்துலேருந்து தான் நம்ம அடிஷ்னலாக இன்னொரு உரம் கொடுக்கணும். அதாவது அந்த லிக்விடே கொடுக்கலான்னு சொல்லியிருந்தோம். அது வெயில் அடிக்க பார்த்து கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ மழை பெஞ்சிட்டு இருந்தது ஒரு 2 நாளாக. அதனால் இப்பயும் அந்த லிக்விடே ஊற்றினா தண்ணி ஈரமாக அதிகம், மண்ணை ஈரமாக இருக்கிறதுனால அது டேரெக்டாக ட்ரை ஆகிடும். அதாவது ட்ரைன் ஆகிடும், கீழே போயிட்டு ஹோல்ஸ் வழி கீழே தண்ணி வந்துடும். அதனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்தது. அதாவது ஆரம்பத்தில் பார்த்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் அந்த துளிரோட க்ரோத் நல்லாவே இருக்குது. இது ஒவ்வொரு செடிக்குமே நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது இந்த மாதிரி காஞ்சி போயிருந்த செடிக்கு மட்டும் இல்லை, நல்லா இருக்கிற செடிக்குமே கொடுத்துருந்தோம். அது கிரவுண்ட் லெவலில் இருந்தது எல்லாமே நல்லா இருந்தது. மேலே இருந்தது மட்டும்தான் அந்த ஆடு அன்றைக்கி எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சு. சரிங்களா? அதனால் அதுக்குமே கொடுத்துருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லாவே அது பூ எடுத்து பூவுமே ஓரளவுக்கு நல்லா பெருசாக தான் போட்டுருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா, அதாவது இதோட கண்டினியூட்டி வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோவில். நான் எல்லா உரத்தையுமே கொடுக்குறேன், ஆனால் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை. ஒரு மாதம் இந்த உரம், அடுத்த மாதம் அந்த ஒரு வீடியோவில் வேறு சொன்னாங்கன்னா அது அப்படி மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்கவே இருக்காது. அந்த நீங்கள் கொடுக்குற உரத்துக்கான டைம் அது கொடுத்தா தான் அது கரெக்டான க்ரோத்துக்கு அது வரும். இப்போ நம்ம இந்த உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு 5 நாள்லேருந்து 6 நாளுக்குள்ளே துளிர் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இதே கொடுக்கலாம், கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மழை பெஞ்ச காரணத்தினால இதை கொடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால் அந்த டைம், அதாவது இது ஒவ்வொருத்துக்கும் மாறும். அதுக்கேற்ற டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரிசல்ட் தாராளமாக வரும். அதனால் மாற்றி மாற்றி கொடுக்காதீங்க. அந்த டைம் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் ரிசல்ட் வரலைன்னா அதுக்கப்புறம் மாற்றிக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு லிக்விடு நம்ம சொல்லிடலாம். முன்னே இந்த லிக்விடு தான் கொடுக்க போகிறதா அந்த 5 நாளைக்கு முன்னாடி இதை தான் கொடுத்தோம். அடுத்து ஒரு 6 நாள் கழிச்சுமே மறுபடியும் எதாவது கொடுக்க போகிறதா சொல்லிடுறோம். லிக்விடுமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரியே. ஆனால் இப்போதைக்கு தான் இதை கொடுக்க முடியாது மழை பெஞ்சதுனால. அதனால் இதை மூடி ஓரமாக வச்சுருவோம். இப்போ அடிஷ்னலாக வேறு எதாவது மறுபடியும் இதே தான், அதாவது லிக்விடில் இந்த கடுகு பவுட்ரு ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறோம். இது நான் முன்னே சொல்லியிருந்தேன், இது 30 ரூபா பக்கம் வந்துச்சு. இதில் ஒரு கால்வாசி கடுகு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கவரோட சைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த கால்வாசி கடுகு மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இது இப்போ நம்ம கொட்டுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 10 செடி வரைக்குமே கொடுக்கலாம். இதே அளவு தான் நம்ம அந்த லிக்விடு ரெடி பண்ணுறதுமே எடுத்தோம். பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்குது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா, ரெண்டுத்துக்குமே சேர்த்தே 15 ரூபா தான் இருக்குது அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா. இதை நல்லா பவுட்ரு ஃபார்மெட்டில் அரைச்சிக்குவோம்.
இப்போ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட அப்டேட் வரும் கண்டிப்பாக. அந்த இன்னும் ஒரு 6 நாள் கழிச்சு இப்போ கொடுத்ததுக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட்டுமே வரும். அதையுமே பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பொடியாகிடும் பவுட்ரு. அப்போ தான் அதுக்கு யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதே சேம் குவான்டிட்டி சேமாக இது இந்த அளவுக்கு தான் அரைச்சி நம்ம அந்த லிக்விட்லேயும் யூஸ் பண்ணியிருப்போம். அதே அளவு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து லைட்டாக அதாவது மண் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி மழை நைட்டு நிறைய பெஞ்சதுனால மண்ணில் வந்து அந்த ஈரம் வந்து அப்படியே இருக்குது. அதனால் வந்து நம்ம இதை போட்டு தண்ணியை ஊற்ற தேவையில்லை. செடியை சுற்றி மட்டும் லைட்டாக சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி எடுத்துங்க. ரொம்ப ஆழமாக எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வேர் வந்துடும், செடி செத்துரும். அதனால் லைட்டாக மட்டும் பள்ளம் மாதிரி எடுத்துக்கிட்டு இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போதும். அதாவது செடி கொஞ்சம் க்ரோத்தில் தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும். இந்த செடி நல்லாவே ஓரளவுக்கு நிறையவே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து அதிகமாக துளிர் எடுக்காது. அந்த ஆடு வந்து ஃபுல்லாக மேய்ஞ்ச செடி தான். அந்த வீடியோ அந்த செடியை காட்டுறேன். அதுதான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொடுத்துட்டு அந்த மண்ணை மறுபடியும் வந்து மூடி விட்டுருங்க. அதே போல் வந்து அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இது வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக இருக்குது, இது வந்து மழை காலம் ஆரம்பிச்சதுனால இது யூஸ் இல்லை, வேஸ்ட்டுன்ட்டு. ஓகே, லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் பவுடர் ஃபார்மேட்டில் இருந்தாலும் நம்ம வந்து நமக்கேற்ற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து மழை காலமே இன்னும் ஆரம்பிக்கலை, வெயில் தான். ஆனாலுமே இப்போ 2 நாளாக மழை பெஞ்சிருச்சு. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு போயிடலாம். நம்ம வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எப்போ யூஸ் பண்ணணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கணும். இந்த செடி தான் சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஆடு வந்து ஃபுல்லாகவே ஒரு இலை கூட விடாமல் எல்லாத்தையுமே மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. இதுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கிட்டு இதுவுமே பட்டிங் வந்து ஆனால் நிறையா வரது வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குதுன்னு வச்சிங்களேன். இது வந்து சீக்கிரமாக காயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்குவோம். இப்போ அடுத்தது அதாவது வீடியோவில் என்ட்ரன்ஸில் பார்த்த செடி, இதுக்கு நம்ம நார்மலாகவே போட்டலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். எப்படியும் இன்னும் ஒரு 6 நாள் மறுபடியும் வெயில் அடிச்சுன்னா அந்த லிக்விட் தான் கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா வேறு உரம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? மறுபடியும் அந்த லிக்விட் வந்து அதுக்குள்ளே ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகிடும், நல்லாவே ரெடி ஆகிடும். இதுவுமே அந்த சுற்றி லைட்டாக மட்டும் எடுத்துருங்க. அதிகமாக பழம் எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வேறு வெளில வந்துச்சுன்னா செடியை காப்பாற்ற முடியாது. செடியை வளர்றதுக்கு உரம் கொடுத்து செடியை சாகடிக்கக்கூடாது. சரிங்களா? அதனால் சுற்றி மட்டும் போட்டு விட்டு மறுபடியும் அந்த மண்ணை தள்ளுறதுங்க. அந்த மண்ணில் இருக்க ஈரமே அது ஊறி போய் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வெயில் அடிக்குது என்ன பார்த்து ஈவினிங்காக தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது கரெக்டாகிடும். ஓகே, இப்போ வந்து மேலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த ஒரு செடி தான் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் கிரவுண்ட் லெவல் தான். கிரவுண்ட் லெவல்லையும் நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு அந்த லிக்விட் ஊற்றுனதில். ஆனால் அதில் வந்து அந்தளவுக்கு ஆடு மேலே எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. சரி, இது கொடுக்குற ரிசல்ட் அதுலேயும் கொடுத்து பார்ப்போமே. ஏன்னா நல்ல க்ரோத்தில் இருக்க செடி கொடுத்தா வேறு என்ன வருது, அதில் வந்து பூ தான் அதிகமாக வராதுச்சு. அதனால் அதில் கொடுத்து பார்க்கலான்ட்டு அதுலேயுமே கொடுத்து பார்த்துருக்கோம். அதோட ரிசல்ட்டுமே லாஸ்ட்டில் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே வச்சுருந்த 5 செடிக்குமே ஆடு வந்து ஃபுல்லாகவே மெஞ்சி ஒரு இலை கூட இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே துளிர் எடுத்துருக்கு. அதாவது ஒரு 6லேருந்து 7 நாளுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே முக்கு வச்சு பூ வச்சுருக்குது. இதை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ என்ட்ரன்ஸில் காட்டியிருப்பேன். அந்த பட்ஸ் வந்துருந்ததும் ஓரளவுக்கு நல்லாவே வருது. அதாவது பட்ஸ் வராத இருந்துச்சு, முக்கு வராது இருந்து பூ வராது இருந்ததுன்னா இது கொடுக்க பார்த்து ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்குது. செடி மட்டும்தான் வளருது, பூ அதிகமாக வைக்க மாட்டேங்குதுன்னா இந்த லிக்விடையும் கொடுக்கலாம், இந்த பவுட்ரு ஃபார்மேட்டையும் கொடுக்கலாம். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போன செடி தான். காஞ்சி போன செடி கொடுத்தா அது என்ன பண்ணாலும் நீங்கள் முடியாது. அதாவது இலை இல்லாமல் அந்த குச்சி வந்து பச்சையாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற செடி கொடுத்தா கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் துளிர் எடுக்கலை, நீங்கள் இவ்வளோ பண்ணி துளிர் எடுக்கனா கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் சொல்கிறது பூக்கிற பூவை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த உரம் கொடுத்தாலுமே அடிஷ்னலாக 1 மாதமாச்சு லேட்டாக ஆரம்பிச்சிடும். பூ காஞ்சி கொட்டி அதில் வந்த காமும் கீழே கொட்டினா தான் அதுக்கு அடுத்து துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் அந்த கிளையில இருந்து, இல்லைன்னா எடுக்காது. அதனால் மோஸ்ட்லி வந்து பூவை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் கொடுக்குற உரத்துக்கு வந்து தாராளமாக 1 வாரத்துலேருந்து 10 நாளுக்குள்ளே நல்லா துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு மேலே வைக்கிற செடியோட கிரவுண்டில் வைக்கிற செடி நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நம்ம பூவுமே அடிக்கடி இந்த கிரவுண்டில் வைக்கிற செடி தான் நிறையா வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பாட்டில் வைக்கிறத விட கிரவுண்டில் வைக்கிறது இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குது.
இது வந்து இந்த டேபிள் ரோஸோட ஃபுல் ப்ராசஸிங் வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து நட்டதுலேருந்து, அதாவது இன்னைய நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் வரைக்குமே இது எந்த அளவுக்கு க்ரோத் வந்துச்சு ஒரு நாளுன்றதை பற்றி ஃபுல் வீடியோ வரும். ஓகே.